வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நாரதர் தெருவீதியில் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். கொஞ்ச தூரம் சென்ற உடனே அனைத்தையும் கற்று அறிந்த மிகப்பெரிய ஒரு பண்டிதர் ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் போய் சொல்கிறார், வைகுண்டம் சென்று கொண்டிருக்கிறேன், சுவாமியை பார்க்க போகிறேன், அவரிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கு அந்த பண்டிதர், எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்று கேட்டு வாருங்கள் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு நாரதர் அங்கிருந்து புறப்பட்டு கொஞ்ச தூரம் சென்ற உடனே ஒரு சிறுபதிக்கும் தொழிலாளி அவருடைய வேலையை மும்முரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலும் அதே போன்று சொல்கிறார், வைகுண்டம் சென்று கொண்டிருக்கிறேன், சுவாமியை பார்க்க போகிறேன், அவரிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டபோது அவரும் பண்டிதரை போன்ற எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்று கேட்டு வாருங்கள் என்று அவரும் அதையே கேட்டுக்கொள்கிறார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு வைகுண்டத்தை அடைந்து விட்டார் நாரதர். சுவாமியை பார்த்து விட்டார். நடந்த அனைத்தையும் பகிர்ந்து கொள்கிறார். அப்போது விஷ்ணு பகவான் சொல்கிறார், அந்த பண்டிதரிடம் போய் சொல், உனக்கு இன்னும் பல பிறவிகள் இருக்கிறது, பல பிறவிகள் கடந்துதான் என்னை அடைய இயலும் என்று அந்த பண்டிதரிடம் சொல் என்று விஷ்ணு பகவான் சொல்கிறார். ஆனால் அந்த சிறுபதிக்கும் தொழிலாளி இடத்தில், நீ இறந்த உடனே உனக்கு முக்தி தான், இறந்த உடனே என்னை அடைந்து விடலாம் என்று சொல் என்று விஷ்ணு பகவான் சொல்கிறார். நாரதருக்கு ஒன்றும் புரியவில்லை. அனைத்தையும் கற்றறிந்த மிகப்பெரிய ஒரு மேதை, அவருக்கு எதற்கு இத்தனை பிறவிகள், படிப்பு வாசனையே அறியாத அந்த சிறுபதிக்கும் தொழிலாளிக்கு மட்டும் எப்படி உடனடியாக முக்தி என்று கேட்டுவிட்டார். அப்போது விஷ்ணு பகவான் சொல்கிறார், நீ பூலோகத்திற்கு சென்று அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் உன்னை கேட்பார்கள், நீங்கள் சென்று சுவாமியை சந்தித்த போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்பார்கள். அப்போது நீ சொல், இருவரிடத்திலும் என்ன சொல்ல வேண்டுமென்றால், சுவாமி ஊசியின் காதுக்குள்ளே யானையை நுழைய வைத்து கொண்டிருந்தார் என்று சொல் என்று சொல்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படியே பூலோகம் செல்கிறார். பண்டிதரை பார்க்கிறார். நடந்த அனைத்தையும் சொல்கிறார். அப்போது பண்டிதர் கேட்கிறார் நாரதரை பார்த்து, சுவாமி என்ன செய்து கொண்டிருந்தார் நீங்கள் சென்று சந்தித்த போது என்று கேட்டபோது நாரதர் சொல்கிறார், ஊசியின் காதுக்குள்ளே யானையை நுழைய வைத்துக் கொண்டிருந்தார் என்று சொன்ன உடனே இவருக்கு கோபம் பயங்கரமான கோபம் விட்டது. அது எப்படி, என்ன நீங்கள் புதற்றுகிறீர்கள், அது எப்படி ஊசியின் காதுக்குள்ளே யானையை நுழைய வைக்க முடியும், என்னை கேலி செய்கிறீர்களா, நான் அனைத்தையும் கற்றறிந்த மிகப்பெரிய ஒரு மேதை, அதை எப்படி நான் நம்புவேன் என்று கோபித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார். நாரதருக்கு புரிந்துவிட்டது. ஓஹோ, இவருடைய பக்தி இவ்வளவுதான், சுவாமி சொன்னது சரிதான், இவருக்கு பல பிறவிகள் தேவைப்படுகிறது என்று புரிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சிறுபதிக்கும் தொழிலாளியை சென்று சந்திக்கிறார். அவரிடத்தில் அதே போன்று அனைத்தையும் சொல்கிறார். அப்போது அவரும் கேட்கிறார், என்னவென்று, சுவாமி என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்டபோது நாரதர் சொல்கிறார், ஊசியின் காதுக்குள்ளே யானையை நுழைய வைத்துக் கொண்டிருந்தார் என்று சொன்ன உடனே அப்படியா, மிகவும் சந்தோஷம் என்று சொன்னாராம். உனக்கு என்ன அறிவு இருக்கிறதா, நாரதர் கேட்கிறார், உனக்கு என்ன அறிவு இருக்கிறதா, எப்படி ஊசியின் காதுக்குள்ளே யானையை நுழைய வைக்க முடியும் என்று கேட்டபோது அந்த சிறுபதிக்கும் தொழிலாளி சொல்கிறார், இந்த ஆலமரத்திற்கு கீழே தான் நான் என்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மரத்திலிருந்து பழங்கள் விழுகிறது. அந்த ஒவ்வொரு பழத்திலும் ஒரு சிறிய விதை உள்ளே இருக்கிறது. அந்த சிறிய விதைக்குள்ளே இவ்வளவு பெரிய ஆலமரத்தை உருவாக்க முடியும் என்றால் அந்த இறைவனால் ஏன் ஒரு ஊசியின் காதுக்குள்ளே யானையை நுழைய வைக்க முடியாது என்று சொன்னாராம். பக்தி என்றால் அப்படி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பக்தி இருந்தால் மட்டுமே நாம் கடவுளை அடைய முடியும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்கிறோம்.